இருமுனா தும்முனா யூரின் லீக் ஆகிட்டுருக்கா, இன்வாலண்டரியாக உங்கள் யூரின் லீக் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? குனியும் போது, நிமிரும் போது, தும்மும் போது, இந்த மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன்ஸில் அல்லது குனிஞ்சு நிமிந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ண ட்ரை பண்ணும்போதெல்லாம் யூரின் லீக் ஆகிற மாதிரி இருக்குன்னா இந்த பதிவை முழுசாக பாருங்கள். அடிவயிற ப்ரெஷர் கொடுக்கும்போது எல்லாம் யூரின் லீக் ஆகிற மாதிரி இருக்குது. யூரின் போகணும்னு ஒரு எண்ணம் வந்தால் உடனே போய் ஆகணும், அதுக்கு மேலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் பயமாக இருக்குது, யூரின் வந்துடுமோ, யூரின் லீக் ஆகிட்டே இருக்கு, எப்படி ட்ராவல் பண்ணுறது. அதனால் எப்போவுமே அடல்டரி டைப்பர்ஸோடவே தான் நான் இருந்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி சிரமங்களில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, அதாவது இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாத வரைக்கும் உங்களோட யூரின் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கும் இல்லையா? இப்போ இந்த பிரச்சனை ஏன் வந்திருக்கு? இந்த பிரச்சனை என்ன சொல்ல விரும்புது, நமக்கு என்ன தெரிவிக்க விரும்புது, அதாவது நம்ம உடம்பு என்ன பிரச்சனையில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி இது. ஸோ இதெல்லாம் நான் இந்த பதிவில் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பொறுமையாக முழுசாக இந்த பதிவை பாருங்கள். நான் சொல்லியிருக்கேன், நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு சிம்டமுமே நம்ம உடம்பு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிம்டமும் வியாதி இல்லை, அது வியாதி இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி மாத்திரமேனு நாங்கள் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம இதுதான் வியாதின்னு நம்ம நினச்சி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கிறதுனால தான் அது அடுத்தடுத்த பிரச்சனைகளை கொண்டு போகுது. வெறும் மாத்திரைகள்லையும் ஆப்ரேஷன்ஸ்லையுமே இருந்துட்டுருக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குது. நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நார்மலாக இருந்திருக்கோம். அப்போ இந்த பிரச்சனையாக இல்லை, பிரச்சனையோட அறிகுறியாக தானே இருக்கக்கூடும். எந்த பிரச்சனையோட என்ன பிரச்சனையாக இருக்கக்கூடும் யோசிக்கலைன்னா யோசிங்க, இந்த பதிவில் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சிறுநீர் பை நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்போது நம்மளோட யூரினை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க முடியும். அப்படி தான் இவ்வளோ நாள் வச்சுருந்தது. இப்போ யூரின் இன்வாலண்டரி, அதாவது நம்மளை மீறி கண்ட்ரோல் இல்லாமல் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த யூரினரி பிளாடர் தானே அதை கொள்ளும். அந்த யூரினை தாக்கு பிடிக்கணும், ஒரு லெவல் வரைக்கும் தாக்கு பிடிக்கணும். அந்த லெவல் கூட, அதில் பாதி கூட தாக்கு பிடிக்க முடியாமல் அது வீக் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் யூரின் அப்பப்போ லீக் ஆகிட்டு உங்களுக்கு அது இன்ஃபர்மேஷனாக சொல்லிட்டு இருக்கு. ஸோ நான் வீக் ஆகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த யூரின் லீக்காக சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் நிறைய வாட்ச் பண்ணி பாருங்கள். நிறைய பேர்கிட்ட இந்த யூரின் லீக் இருக்கிறவங்க கிட்ட நிறைய யூரின் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செய்து இது ஒரு வார்னிங் சிக்னல், உங்கள் பாடி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வார்னிங் சிக்னலாக எடுத்துக்கோங்க. டெஃபினட்டாக நீங்கள் யூரினரி பிளாடருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இல்லைன்னா இது கிட்னி வரைக்கும் பாதிக்கும். அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வு, ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.